இந்த விருச்சக ராசி மட்டும் இவங்களுக்கு ஆசை அதிகம். விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு அது மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஒரு ஆசை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே மேக்சிமம் இவங்களுக்கெல்லாம் வந்து மறுபிறவி அப்படிங்கிறது உண்டு. மறுபிறவி இல்லாம இல்லை, மறுபிறவி உண்டு. ஆன்மாவின் பயணம் மறுபிறவி எடுக்கும் ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் உள்ளே வைத்துக் கொள்கிறது, ஆனால் ஒரு நாள் அது கேட்கும், ஏன் உள்ளே இவ்வளவு இருள் அப்படின்னு. என் மனசு அந்த மனசுக்குள்ளே அந்த கேள்வி கேட்கும், ஏன் என் மனசு இவ்வளோ இருளாக இருக்கு, எப்போ எனக்கு எனக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தேடும்பொழுது தான் அப்போ தான் அந்த ஆன்மீக விழிப்பின் தீபம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஒளி, அப்போ தான் ஒரு இறைவனை தேடக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு எப்போ அமையிறது அப்படின்னு சொன்ன விருச்சிகராசி ஆன்மா வந்து ஆழமானது, ரகசியமானது, தீவிரமானது. இது 3 விஷயமும். விருச்சகம் ஆன்மா அவரை வழிபட்டால் மன இருள் குறையும், உள்ளுணர்வு அதிகரிக்கும், ஆன்மீக மாற்றம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா வந்து ஒரு இறைவனை தேடி நம்ம போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா எப்படி போகிறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதீதமாக இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமாக அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்னு சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படியே அந்த ஆன்மா இப்படி அந்த அந்த உயிரோடு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது? எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசில் இவங்களுக்கு வந்து அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசில் இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசில் இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது இருளை கடந்து ஒளியில் மறுபிறவி எடுக்கும் ஆன்மா பயணம். இந்த விருச்சக ராசி மட்டும் இவங்களுக்கு ஆசை அதிகம். விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு அது மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஒரு ஆசை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே மேக்சிமம் இவங்களுக்கெல்லாம் வந்து மறுபிறவி அப்படிங்கிறது உண்டு. மறுபிறவி இல்லாமல் இல்லை, மறுபிறவி உண்டு. ஆன்மாவின் பயணம் மறுபிறவி எடுக்கும் ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, விருச்சக ராசியில் ஆன்மா வெளியில் அமைதி, ஆனால் உள்ளே ஒரு போராட்டம், உணர்ச்சி, கோபம், ஆழமான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் உள்ளே வைத்துக் கொள்கிறது, ஆனால் ஒரு நாள் அது கேட்கும், ஏன் உள்ளே இவ்வளவு இருள் அப்படின்னு. என் மனசு அந்த மனசுக்குள்ளே அந்த கேள்வி கேட்கும், ஏன் என் மனசு இவ்வளோ இருளாக இருக்குது, எப்போ எனக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தேடும்பொழுது தான் அப்போ தான் அந்த ஆன்மீக விழிப்பின் தீபம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஒளி, அப்போ தான் ஒரு இறைவனை தேடக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு எப்போ அமையிறது அப்படின்னு சொன்னால், உனக்கு வந்து காளியம்மன், அம்மன் சம்பந்தப்பட்ட சிவன் சம்பந்தப்பட்ட விஷயம். விருச்சிக ராசி ஆன்மா வந்து ஆழமானது, ரகசியமானது, தீவிரமானது. இது 3 விஷயமும் உண்டு. இறைவன் அருள் வந்தால் கோபம் சக்தியாக மாறும், இருள் ஒளியாக மாறும், வலி விழிப்புணர்வாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய அந்த சித்தர் வழிபாட்டிலலாம் நிறைய ஈடுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கொங்கணர் சித்தர் அப்படின்னு சொல்லுவோம். கொங்கணர் சித்தர் அப்படின்னு சொல்ல திருவண்ணாமலையில் இந்த கிரிவல பாதை சுற்றுப்பகுதியிலேயே ஏதோ ஒரு இடத்துல இருக்கு கொங்கணர் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வை எழுப்பிய சித்தர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை. விருச்சகம் ஆன்மா அவரை வழிபட்டால் மன இருள் குறையும், உள்ளுணர்வு அதிகரிக்கும், ஆன்மீக மாற்றம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய புண்ணியமான விஷயம் வந்து என்னன்னா விசுவாசம், ஆழமான அன்பு, மன வலிமை. இதுதான் அவங்களுடைய புண்ணியம். இவங்களுடைய பாவம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி கிட்ட ஒரு பேட் டெண்டன்சி வந்து என்னன்னா பழி வாங்குதல்.
நீ ஒன்று பண்ணிட்டல இரு நான் வச்சுக்கிறேன் உனக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பழி அந்த இருக்கும், கோபம் இருக்கும். அதே போல் ரகசிய வெறுப்பு இருக்கும். ரகசிய வெறுப்புன்னு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்கள் மேலே வெறுப்புத்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனால் வெறுப்புத்தன்மை உங்கள் மேலே இருக்கும், ஆனால் அதை காட்டிக்க மாட்டாங்க. அதுதான் ரகசிய வெறுப்பு அப்படின்னு. இதை உணரும் பொழுது தான் ஆன்மாவோட விழிப்புணர்வு. சில பேருக்கு 26 வயசுலேருந்தே தெய்வ பக்தி வந்துடும், சில பேருக்கு 35 வயசுலேருந்தே அந்த ஆன்மீக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் சில பேருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் பிறக்குது அப்படின்னு சொன்னால், எப்போ அவங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய மனவேதனை உணரும் பொழுது, ஒரு பெரிய துரோகத்தை கடக்கும் பொழுது, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும் பொழுது, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கும். ஆஹா, தெய்வம் இருக்கிறது உண்மை, தெய்வம் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அது உன்னை முழுவதும் ஒன்று சில விஷயங்களை ஒன்று மாற்றும். ஆன்மீக பயணம் தீவிரமாகும் நேரம் வந்து எப்படி தானே, வாழ்க்கை முடிவு போல தோன்றும் தருணத்தில், வாழ்க்கையில் தான் முடிஞ்சு போச்சு, இனிமேல்ட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நேரத்தில், அப்பொழுதுதான் நான் இப்பொழுது என்ன செய்ய, இந்த கேள்விக்கு இறைவன் வழிகாட்டும். என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், அப்போ உனக்கு இறைவன் வழிகாட்டுவார். அப்போ நீ என்ன பண்ணணும், எப்பொழுதுமே உன்னுடைய ஆன்மா இறைவனை நோக்கிய பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், அமாவாசை அன்னைக்கு அம்மன் வழிபாடு நிறையா பண்ணு. அமாவாசை அன்னைக்கு எவ்வளோ அம்மன் வழிபாடு பண்ணுறியோ அவ்வளோக்குள்ள உனக்கு நல்லது. தீபம் ஏற்றுதல், அந்த சித்தர் தியானம் செய்கிறது உனக்கு நல்லது. உன் இருள் தான் உன்னை ஒளியாக மாற்றும். உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருள் ஒளியாக கண்டிப்பாக உன்னை மாற்றும். அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விருச்சக ராசிக்கே உரிய ஒரு சில விஷயங்கள் என்னென்ன, படன்னு பேசிடுவாங்க. வாயில் தேல் எப்படி இருக்கும், தேலுடைய சுபாவம் என்ன, கொட்டுதல். அது தேலுடைய சுபாவம் அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, அந்த வரும். அதனால தான் அது வந்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அர்த்தம் என்ன, வார்த்தை காயம் ஆழமானது. விருச்சகம் ஆன்மா இதை உணர்ந்தால் அது மாறும். நீ அந்த பேசுறது, மற்றவங்க மனசை உடையிற அளவுக்கு நீ பேசுறது, ஒரு சில வார்த்தைகளை எடுத்தறிஞ்சு பேசுறது, உண்மையிலே அது உண்மைதான். விருச்சகம் எடுத்துக்கும் போது, ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது இருளில் வாழும், ஆனால் இறுதியில் உணரும். ஒளி எப்பொழுதும் உள்ளே இருந்தது. அந்த உணர்வே மறுபிறவி, ஆன்மீக எழுச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த விருச்சக ராசிக்கே உரிய சில விஷயங்கள். ஆனால் நிறைய சித்தர் வழிபாடு பண்ணணும். விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம், ஏன் பெண் தெய்வத்தை அதிகமாக அவங்க வழிபாடு பண்ணணும்னு சொன்னால், பெண் சாபம் உள்ளவர் விருச்சகம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அனுஷம் விருச்சக ராசி, அதே போல கேட்டை விருச்சக ராசி, அதே போல விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு யாருக்காவது இருதார யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பெண் சாபம் உண்டு. ஒரு தாரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த சாபம் இல்லை. யாருக்கு இருதார யோகம் இருக்கோ, ஒரு கணவராக இருந்தால் 2 மனைவி, ஒரு மனைவியாக இருந்தால் 2 கணவர், ஒரு கணவருக்கு விவாகரத்தாகியோ விடவோ ஏதோ ஒரு சம்திங் இதாகி, அப்போ உனக்கு அந்த சாபம் இருக்கு. ஆண் சாபம் பெண் சாபம்னு சொல்ல, உனக்கு அந்த இது அடங்கலை. உனக்கு ஒரு சில விஷயம், அந்த ஆன்மா பயணம் இறைவனை தேடி ஆன்மா பயணம்ங்கிறது உனக்கு திரும்ப மறுபிறவி எடுக்கிறதுக்கு தான் சுழல்றது. சில பேருக்கு மட்டும்தான் மறுபிறவி கிடையாது, ஆனால் சில பேருக்கு அந்த மறுபிறவிங்கிறது உண்டு.